ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு VPN வந்து உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து VPN வந்து தண்டர் VPN அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைப் பண்ணால் இருக்கும். அது வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் என்னோடய VPN. இங்கே இருக்க தண்டர் VPN. இது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு ஒரு VPN கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னாடி capcut ஆப் இது வந்து உங்களுக்கு தேவை. இதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன செய்யணுன்னா, இப்போ இதையும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக எல்லாமே டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கும். இந்த மாதிரி காமிக்கும். இல்லைனா இந்த டெம்ப்ளேட்டே உங்களுக்கு வந்து காமிக்கும். நான் வந்து நோட்டில் வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நான் வந்து லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டச் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் எந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகணும் சரி, ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே என்ன செய்யணும்னா, யூஸ் டெம்ப்ளேட் ஆன் capcut வந்து நீங்கள் வந்து முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ பாருங்கள், இப்போ சாங் ப்ளே ஆகாது. அது வந்து தேவையில்லை நமக்கு. மொத்தம் 29 கிளிப், அதாவது 29 ஃபோட்டோ நமக்கு வந்து வேணும். நம்ம வந்து ஃபோட்டோ வந்து யார் ஃபோட்டோ வைக்க போகிறோன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ வந்து யார் ஃபோட்டோ இப்போ வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம இப்போ வந்து வச்சுக்கிறோம். 29 ஃபோட்டோ வேணும். ஓகே, இப்போ வந்து தனுஷ் ஃபோட்டோ வந்து என்கிட்ட வந்து 50 ஃபோட்டோ கிட்டே இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ இப்போ வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் இருக்கேன். அதனால் நான் வந்து ஆர்டர் வைக்காமல் கரெக்டாக வந்து நான் வந்து டக்குன்னு லைனாக இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இப்போ செஞ்சு காமிக்கணும். அதனால் ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நான் 29 ஃபோட்டோ ஆட் பண்ணி முடித்த உடனே அதுக்கடுத்து ஆட் ஆகாது. ஓகே, இதுக்கடுத்து நம்ம டச் பண்ணாலும் அது ஆட் ஆகாது. கரெக்டாக எந்த ஃபோட்டோ, அதாவது 29 ஃபோட்டோ அதோடு அது ஸ்டாப் ஆயிரும். இப்போ ப்ரிவ்யூ கொடுங்க. ப்ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஓகே, ப்ரிவ்யூ கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ப்ளே ஆகும். ஓகே, நான் வந்து இப்போ வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சவுண்ட் போட்டால் எனக்கு காப்பிரைட் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து லேட்டாக ஆகுது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே ப்ளே ஆகுது, எல்லாமே நெட்டில் தான் ப்ளே ஆகுது. ஏன்னா இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சேக்கை எல்லாமே இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மாற்றுது. இப்போ வந்து 2022 இருக்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மாஸ் மட்டும் டைப் பண்ணிக்கிறோமா, மாஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறோம். சும்மா நான் தனுஷ் நான் டைப் பண்ணல, நான் சும்மா மாதம் இதில் துரையும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய பேரையும் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து பேரெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ ப்ளே ஆனாலும் கரெக்டாக அதே மாதிரியே ப்ளே ஆகும். நீங்களும் என்ன பேர் மேலே கீழே வைக்கணும், கீழே அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணோடனே இதில் வந்து உங்களுக்கு வந்து ரேஷியோ கேட்கும். நான் வந்து இங்கே 720p அதில் வச்சுட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். வித்தவுட் வாட்டர் மார்க்னு கொடுங்க. அவனா தான் மேலே கேப்கட் இருக்குங்களா, வாட்டர் மார்க் வராது. இப்போது வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. நான் இப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ வந்து எடிட் ஆகி முடிச்சு. இப்போ வந்து என்ன செய்யணுன்னா, இப்போ டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அதாவது அந்த டன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் செகண்ட் டச் பண்ணிங்க, நியூ ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து கரெக்டாக 30 செகண்ட் வரும். அதை வந்து கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன்.
அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ, இதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ. இப்போ வந்து சாங் மாற்றணும். ஏன்னா சாங் வந்து அந்த சாங் இருக்காது, நம்ம வந்து சாங் மாற்றணும். சாங் வேறு சாங் தான் இருக்கும். அதனால் இப்போது இதில் வால்யூம் போய்ட்டு வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வால்யூம் கம்மி பண்ணிட்டு இப்போது எந்த சாங் வேணும்னா நம்ம வந்து இந்த ஆப்லேயே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த சாங் வந்து அதாவது நான் வந்து இந்த சாங்கே நான் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தான் இந்த சாங்கு. இந்த சாங் ஆடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாங் வந்து இப்போ வந்து கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் வீடியோ எண்டு வரை கரெக்டாக அது வருது சாங்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ப்ளே பண்ணால் கரெக்டாக அது வந்து சாங்குக்கே வந்து அதனால் கரெக்டாக ஆடியோ இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணிட்டுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்கட் லிங்க் அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.